தெனாலிராமன் கதைகள் 173. அறிவே மேலானது. விஜயநகர பேரரசிற்கு ஒரு முறை அண்டை நாட்டு மல்லன் ஒருவன் வந்திருந்தான். அவன் உருவத்தில் யானையைப் போல மிகப்பெரியவனாகவும் காற்றைப் போல அதிவேகமாக ஓடக்கூடியவனாகவும் இருந்தான். கிருஷ்ணதேவராயரின் அவையில் கர்வம் பொங்க நின்ற அந்த மல்லன், மன்னா, உங்கள் ராஜ்யத்தில் வீரர்களுக்கு பஞ்சமில்லை என்று கேள்விப்பட்டேன். ஆனால் என்னை ஓட்டத்தில் வெல்லக்கூடிய ஒரு வீரன் இந்த அவையில் உண்டா? அப்படி இருந்தால் என்னோடு போட்டியிடச் சொல்லுங்கள். இல்லையெனில் உங்கள் வீரர்கள் அனைவரும் பலவீனமானவர்கள் என்பதை இப்போதே ஒப்புக்கொள்ளுங்கள் என்று ஏளனமாக சவால் விட்டான். மன்னர் கிருஷ்ணதேவராயர் சற்றே கவலையடைந்தார். அந்த மல்லன் மிக வேகமாக ஓடக்கூடியவன் என்பது அவருக்கும் தெரியும். அவையில் இருந்த தளபதிகள் கூட தயங்கினார்கள். அப்போது தெனாலிராமன் புன்னகையுடன் முன் வந்து, மன்னா, இந்த போட்டியில் நான் கலந்து கொள்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு சிறிய நிபந்தனை. போட்டி நடக்கும் பாதை சமதளமாக இருக்கக்கூடாது. காடுகளும் சேறு நிறைந்த பகுதிகளும் கொண்ட ஒரு பாதையில் தான் நான் ஓடுவேன் என்றான். தெனாலிராமனின் மெலிந்த உடலையும் விசித்திரமான நிபந்தனையையும் பார்த்த அந்த மல்லன் உரக்க சிரித்துவிட்டு, எந்த பாதையாக இருந்தால் எனக்கு என்ன, நான் சம்மதிக்கிறேன் என்றான். மறுநாள் போட்டி தொடங்கியது. மல்லன் மின்னல் வேகத்தில் ஓடினான். தெனாலிராமனோ மிக நிதானமாக கையில் ஒரு சிறிய பையுடன் பின்னால் நடந்து வந்தான். பாதையின் நடுவே ஒரு பெரிய சேறு நிறைந்த குட்டை இருந்தது. மல்லன் தன் வேகத்தின் மமதையில் அதை பற்றி கவலைப்படாமல் வேகமாக பாய்ந்தான். ஆனால் அவனது கனமான உடல் அந்த வழுக்கும் சேற்றில் சிக்கிக் கொண்டது. எவ்வளவு முயற்சி செய்தும் அவனால் சீக்கிரம் எழ முடியவில்லை. அப்போது அங்கு வந்த தெனாலிராமன் தன் பையில் இருந்த சில அகலமான மரக்கட்டைகளை சேற்றின் மேல் வரிசையாக அடுக்கி அதன் மேல் மிக நிதானமாக வழுக்காமல் நடந்து அக்கறைக்கு சென்றான். சேற்றில் தத்தளித்த மல்லனை பார்த்து ஒரு குறும்பு சிரிப்பை உதிர்த்துவிட்டு இலக்கை நோக்கி மெதுவாக நடந்து சென்று வெற்றி கோட்டை தொட்டான். மல்லன் மெதுவாக சேற்றிலிருந்து எழுந்து அவமானத்துடன் வந்து சேர்ந்தபோது ராமன் ஏற்கனவே வெற்றி மகுடம் சூடியிருந்தான். மன்னர் வியப்புடன், ராமா, இது எப்படி சாத்தியம் என்று கேட்க தெனாலிராமன் சொன்னான், மன்னா, வெறும் வேகம் மட்டும் வெற்றியை தராது. செல்லும் பாதையில் உள்ள தடைகளை உணர்ந்து சூழலுக்கு ஏற்ப நிதானமாக செயல்படும் புத்திசாலித்தனமே வெற்றியை தரும். மல்லன் தனது அகங்காரம் ஒழிந்து தெனாலிராமனிடம் மன்னிப்பு கேட்டான். அரசர் வெற்றி பெற்ற தெனாலிராமனை பாராட்டி பரிசுகளை வழங்கினார். நீதி ஆற்றலை விட அறிவே மேலானது. பாதி பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டுபிடிக்காதவங்களுக்காக சொல்றேன். இது முயல் ஆமை கதை இருக்குல்ல, அதனோட தெனாலிராமன் கதை. ஓகேவா? இந்த மாதிரி மேலும் பல கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.